வில்வாரணி நட்சத்திரகிரி முருகன் கோவிலின் வியக்க வைக்கும் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த முருகன் கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே வில்வராணி என்ற ஊரில் குன்றின் மீது அமைந்துள்ளது. கார்த்திகை பெண்கள், 27 நட்சத்திரங்கள், நாகங்கள் உட்பட தேவாதி தேவர்கள் தினம்தோறும் வழிபடும் பெருமை இக்கோவிலுக்கு உண்டு. வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்து முருகன் சிவபெருமானுக்கு நித்திய பூஜை செய்யும் தனிப்பெரும் ஆலயமாக இது திகழ்கிறது. முருகன் இக்கோவிலில் தனித்தன்மையோடு சுயம்புவாக காட்சி தருகிறார். ஒரு முறை வாழை தோட்டத்தில் முருகன் வில்லெடுத்து விளையாடி கொண்டிருந்த போது அவர் எய்த ஒரு அம்பு பர்வத மலையின் மீது பாய்ந்து அங்கு தவம் செய்து கொண்டிருந்த சப்தரிஷிகள் தலைகளை துண்டாக்கியது. அப்போது ரிஷிகளின் ரத்தம் ஆறாக வழிந்தோடிய நிலையில் முருகனின் அருளால் நன்னீராக மாறி தற்போது நதி நீராக ஓடி வருகிறது. விளையாட்டாய் வினை செய்ததால் சப்தரிஷிகளை கொன்ற பாவம் நீங்க அன்னை பார்வதியின் ஆலோசனை பெற்ற முருகன் இந்த வில்வராணி மலையில் அமர்ந்து சுற்றியிருந்த 7 மலைகளில் சண்டிகேஸ்வரரையும் 7 மலைகளில் சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த 14 ஆலயங்களுக்கும் வழிபாடுகள் செய்த சிவாச்சாரியார்களின் கனவில் தோன்றிய முருகன், நட்சத்திரகிரி மலையின் நடுவில் நான் சுயம்புவாக வீற்றிருக்கிறேன். என்னை நாடி வந்து வழிபட்டால் நட்சத்திர தோஷங்களை போக்கி நல்லருள் புரிவேன் என்று அருள் கூறினார். நட்சத்திரகிரி மலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாகங்கள் வழிகாட்ட மலை மீது சப்பாத்தி கள்ளி புதரில் ஒரு சுயம்பு ரூபமாய் சர்வசக்தி படைத்த முருகன் காட்சி அளித்ததை அடுத்து அங்கே கோயில் எழுப்பப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. கதிரவனும் சந்திரனும் இந்த உலகில் உள்ளவரை தினம் தோறும் 27 நட்சத்திரங்களும் நாகங்களும் என்னை வழிபடும் என்று முருகப்பெருமான் அருளியிருக்கின்ற இந்த ஆலயத்தில் கருவறையில் நாகாபரணத்துடன் முருகரும் சுயம்புவாக சிவனும் ஒரு சேர காட்சி தருகின்றனர். இக்கோவிலில் உள்ள சுயம்பு முருகனை வழிபட்டால் நாகதோஷம், புத்திரதோஷம் மற்றும் கல்யாண தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை.